கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சிதிலமடைந்து காணப்படும் குடிநீர் தொட்டியை இடித்து அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று அமைந்துள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்தும் தூண்களின் அடிப்பாகம் முற்றிலுமாக சேதமடைந்தும் காணப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் இதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கோவிந்தநல்லூர் கிராமத்தில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. கோவிந்தநல்லூர் கிராமத்தில் மழை காரணமாக சீரான மின் விநியோகம் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ராமதாஸ் என்பவருக்கு சொந்தமான குடிசை வீட்டில் அதிக மின் அழுத்தம் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் இருந்த பணம், நகை, பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இடம் இல்லைங்க, ஒரு ஜாமான் ஆக்கி திங்கிறதுக்கு ஒரு துணி மணியா எதுவுமே நாங்கள் எடுக்கவே இல்லை. அப்படியே ஆளாதான் நிற்கிறோங்க, எதுவுமே இல்லைங்க. இப்போ ஒரு பொண்ணாக 1.5 லட்சம் பணம் எதுவுமே எடுக்க, அடுத்த மாதம் எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது எதுவுமே நாங்கள் எடுக்கவே இல்லை. இடமே இல்லை, குந்த உடனே எங்களுக்கு இடம் எதுவும் சீக்கிரமா எடுத்து நாங்கள் ஏற்பாடு பண்ண விடுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 10க்கும் மேற்பட்ட மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகள் மிகவும் குறுகியதாகவும் குண்டும் குழியுமாகவுமே காணப்படுகின்றன. இதனால் ஒரே சமயத்தில் இரு வாகனங்கள் எதிரெதிரே கடந்து செல்ல முடியாத அவல நிலை நீடிக்கிறது. இதன் காரணமாக மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெடுமரம் கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா இன்று மிக உற்சாகமாக நடைபெற்றது. இங்குள்ள பெரிய கண்மாயில் நீர்மட்டம் குறைந்ததை அடுத்து மீன்பிடி திருவிழா அறிவிக்கப்பட்டு சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்தனர். மழை வேண்டியும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் ஊர் ஒற்றுமையை பலப்படுத்தும் விதமாகவும் இந்த உன்னத பாரம்பரிய விழா நடத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அடுத்த வருவீடு அருகே புதிய டாஸ்மாக் கடை அமைக்க அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரெங்கப்ப நாயக்கன்பட்டியில் இருந்த டாஸ்மாக் கடை மக்களின் எதிர்ப்பால் மாற்றப்பட்டது. இந்நிலையில் அக்கடையை வருவீடு அருகே உள்ள சந்தையூர், தாதப்பட்டி கிராமங்களுக்கு இடையே அமைக்க அதிகாரிகள் முதற்கட்ட பணிகளை தொடங்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருவீடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இப்பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்கக்கூடாது என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்கம், வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. பெரியபேட்டை விஜயராகவேந்திரா தெருவைச் சேர்ந்த பிரேம்நாத் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் ஒரு செல்போனை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் முரத்தநாடு வேளாண்மை விரிவாக்க உதவி மையத்தில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு கணக்கில் வராத 6,16,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். குறுவை சாகுபடிக்காக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது. இச்சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கணக்கில் வராமல் வைக்கப்பட்டிருந்த சுமார் 6,14,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார இறுதி நாளில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். இதனால் ஏற்காடு மலைப்பாதை, அண்ணா பூங்கா சாலை மற்றும் ஏரி பூங்கா சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களை நிறுத்த போதிய இடமில்லாமல் சுற்றுலா பயணிகள் தவித்ததோடு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் வாகனங்கள் சிக்கியதால் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். ஈரோடு அருகே விவசாயிகள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஆனைக்கட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பேருந்தில் தருமபுரியில் உள்ள விவசாய கல்லூரிக்கு பயிற்சிக்கு சென்று திரும்பும் போது மழையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் 15 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடல் மீனவர்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு வழங்கிய சேட்டலைட் போன்கள் சரிவர செயல்படுவதில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் மாதிரி விசைப்படகு மற்றும் வயர்லெஸ் கருவிகளுடன் மீனவ பிரதிநிதிகள் புகார் அளித்தனர். மழை மற்றும் பலத்த காற்று வீசும் காலகட்டங்களில் சிக்னல் கிடைப்பதில்லை என்றும் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் சேட்டலைட் போன்கள் பழுதடைந்தால் சீரமைப்பதற்கான மையம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த சேட்டலைட் ஃபோனானது அவர்கள் சூறைக்காற்று புயல் மழை வீசுகின்ற பொழுது அவற்றால் தொடர்பு கொள்ள இயலவில்லை, அது சுவிட்ச் ஆஃப் என்றே வருகின்றது. அதுபோன்று இந்த சேட்டலைட் ஃபோன் பழுதடைந்து விட்டால் அதை பழுது சரி பண்ணுவதற்கு இந்தியாவில் எங்குமே சர்வீஸ் சென்டர் வைக்கவில்லை. ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சின்னத்துறையில் ஒரு சர்வீஸ் சென்டர் உடனே அமைக்க வேண்டும். சிவகங்கை, திருவாரூர் அரசு மருத்துவமனைகள் மிக மோசமான நிலையில் இருப்பதாக தமிழக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததோடு வளாகம் சுகாதாரமற்று உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப படுக்கை வசதி இல்லாததோடு போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரில் தெருவிளக்கு மற்றும் எச்சரிக்கை பலகை இல்லாததால் பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். நேதாஜி நகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ், பழனியப்பன் ஆகிய இருவர் படுகாயமடைந்தனர். அடிக்கடி விபத்து நடப்பதாக கூறி நகராட்சியில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கூலி தொழிலாளி மணிகண்டன் என்பவரது வீட்டிற்கு திடீரென 19,426 ரூபாய் மின்கட்டணம் வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை அதிகபட்சமாக 400 ரூபாய் மட்டுமே மின்கட்டணம் செலுத்தி வந்ததாகவும், இவ்வளவு பெரிய தொகை மின்கட்டணமாக வந்தது குறித்து மின்வாரிய அலுவலகத்தில் முறையிட்ட போது அதிகாரிகள் அலட்சியமாக பேசியதாகவும் மணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் நகைகளை அடகு வைத்து 19,000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி இருப்பதாகவும், அரசு முறையாக விசாரித்து பணத்தை திருப்பி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ஈசாந்திமங்கலம் ஞானதாசபுரம் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் 2 ரவுடிகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கு வசித்து வரும் பெனில் ரமேஷ் என்ற 2 ரவுடிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் குடியிருப்பில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மறைத்து வைத்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்கும் பெண்களை கத்தியை காட்டி மிரட்டுவதும் ஆயுதங்களால் தாக்குவதும் தொடர்கதையாகி உள்ளது. இதனால் அச்சமடைந்த 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ராமேஸ்வரம் திருக்கோவிலில் தடையை மீறி வீடியோ மற்றும் போட்டோ எடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரத்தில் பக்தர்கள் செல்போனில் வீடியோ போட்டோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறி பக்தர்கள் போட்டோ வீடியோ எடுப்பதால் அங்கு போட்டோ வீடியோ எடுப்பதற்கு 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த நபருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 100 ஒரு ரீல்ஸ் அது இது போட்டோ கிட்டான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 5,000-10,000 பேர் வர இடத்துல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் போட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 25 பேர் 30 பேர் 50 பேர் தான் எடுக்கிறாங்க. நாங்கள் இதில் 4 பேர் சிஸ்டத்துக்கு வேலைக்கு போட்டிருக்கோம், 4 பேர் போட்டோக்கு வேலைக்கு போட்டிருக்கோம், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம். இந்த இதனாலேயே இந்த டெண்டர் எடுத்த பையனுக்கு ரொம்ப முடியாமல் போய் அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கான். நாங்கள் பலமுறை கோரிக்கை கொடுத்தோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் அறநிலையத்துறையும் செய்யலை, அறநிலையத்துறை அதிகாரியும் செய்யலை. கடலூர் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் வேலை நேரத்தை தாண்டி இரவில் செயல்பட்டு வருவது பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் சொத்துக்களை பதிவு செய்ததாக சார் பதிவாளர் விஜயகுமார் மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எந்தவித ஒழுங்கு நடவடிக்கையுமின்றி அவர் மீண்டும் அதே அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். தற்போது இரவு நேரங்களில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டு நில புரோக்கர்கள் உள்ளே சென்று வருவதால் ஆள் மாறாட்டம் மற்றும் லஞ்ச பரிமாற்றம் நடப்பதாக கூறும் மக்கள் போலீசார் விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் வாகனத்தை கள்ளச்சாவி போட்டு திருடிச் சென்ற போதை ஆசாமி பிடிபட்டார். திருடிச் செல்லப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம் தாராபுரம் ஒட்டன்சத்திரம் புறவழிச்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கி தப்ப முயன்ற தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த போதை ஆசாமி சக்திவேல் என்பவரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
சென்னை சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு அம்மா உணவகம் போன்ற குறைந்த விலையில் உணவு கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. நோயாளிகளுக்கு ஆரோக்கியமான ஜூஸ் மற்றும் சிறுதானிய உணவு நிலையங்களை நடத்த இடம் ஒதுக்கவும், தூய்மையான குடிநீர், நவீன கழிப்பறைகள், உதவியாளர்களுக்கு தனி ஓய்வறைகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான புற்றுநோய் தடுப்பு பரிசோதனை திட்டங்களை விரிவுபடுத்தவும் இந்த ஆய்வுக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் வினோபா நகர் அருகே தங்கள் நிலத்தை விற்க விடாமல் மிரட்டல் விடுக்கும் நபர் குறித்து பாதிக்கப்பட்ட தம்பதியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் மனைவி ரேவதி பெயரில் உள்ள நிலத்தின் மீதான வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வந்த நிலையில் நிலத்தை விற்பனை செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் இதற்கு இடையூறு செய்து மிரட்டல் விடுத்து வரும் கோவிந்தராஜ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தரப்பினர் புகார் அளித்துள்ளனர். இந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடாது, நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன், வழக்கு போயிட்டு இருக்குது, கேஸ் நிலுவையில் இருக்குது, நீங்கள் அதனால் அதை வாங்கக்கூடாது, நீங்கள் வேறு இந்த மாதிரி பூமி நிறைய உங்களுக்கு இருக்குதுல்ல, அந்த மாதிரி பூமியில் நீங்கள் வாங்க வேண்டியதானே, இதுக்கு வாங்குறீங்க, வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் தொனியில் பேசியிருக்காரு. தஞ்சை மாவட்டம் திருமலை ராஜபுரம் ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் போதிய கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பொதுத் தேர்வில் 95% மேல் தேர்ச்சி பெற்று சாதனை படைக்கும் இந்த பள்ளியில் கழிப்பறைகள் முற்றிலும் பாழடைந்து காணப்படுகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் கழிப்பறைகளை சீரமைத்து தர பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மூடுவார்பட்டி பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சீரான குடிநீர் விநியோகம் இல்லாததால் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் நடத்தியதால் அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து முடங்கியது. கடலூர் மாவட்டம் மணிமங்கலம் பேரூராட்சியில் சுமார் 8 மணி நேரம் நீடித்த தொடர் மின்வெட்டை கண்டித்து நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் மின்வெட்டு காரணமாக கடும் அவதியடைந்த பொதுமக்கள் மின்வாரியத்துறை அதிகாரிகளும் முறையாக பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்தனர். இதனால் நள்ளிரவு 1 மணி அளவில் சென்னை உளுந்தூர்பேட்டை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள கொக்கரப்பட்டி கிராமத்தில் நீண்ட நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் செல்லும் ஆழ்துளை கிணற்றின் மோட்டார் பழுதடைந்த நிலையில் நீண்ட நாட்களாக புகார் அளித்தும் சரி செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாம்பல்பட்டி சாலையில் அமர்ந்து அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெடி பண்ணி தர சொல்கிறோம். இங்கே எங்கள் போரில் தண்ணி இருக்குது, இருந்தாலும் அவங்க ரெடி பண்ணி தர மாட்டேன்றாங்க. அதனால நாங்கள் பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்க இப்போ எங்களால் விட முடியாது, தண்ணி கம்மியாக இருக்குது, எங்களுக்கே பத்திரத்தில் நீங்கள் போய் உங்கள் போரை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு திட்டி அனுப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் போய் எவ்வளோ போராடி பார்த்தாங்க. இங்கே அவங்க நீங்கள் போய் உங்கள் இதாகவே பார்த்துக்கோங்க, எங்களால் விட முடியாது, காவேரி தண்ணியும் சரியாக வரதில்லை, நாங்கள் ரோடு பாயிண்ட்டில் இருக்கோம், ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சரியாக காவேரி தண்ணி வரதில்லை, எங்களுக்கும் தண்ணி வரதில்லை. அதனால் ரெடி பண்ணி தர சொல்கிறோம், தரமாட்டேன்னாங்க. எத்தனையோ டைம் மனு போட்டாயிடுச்சு, கிராம சபையிலும் கொடுத்து வருஷம் ஆயிடுச்சு. போன குடியரசு திருவிழாக்கி கொடுத்தோம், பார்க்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு பேப்பரில் போட்டோம் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விவசாயியிடம் 19 லட்சம் ரூபாய் இரிடியம் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஆயக்குடியைச் சேர்ந்த விவசாயி பரமேஸ்வரனிடம் ஆசை வார்த்தை கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு வெறும் அட்டை பெட்டியை கொடுத்து ஏமாற்றிய சக்திவேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 3.5 பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் கனமழையின் போது இடி தாக்கியதில் விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயை அணைக்க முயன்ற தொழிலாளர்களான சந்துரு, ரவி, தேவராஜ் ஆகியோருக்கு தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது.